Hi, welcome everybody. Um, Holiday season. Hope everybody is having a good holiday. Holiday season, December endனா எப்பவுமே பாக்ஸிங் டே கிரிக்கெட். அது சின்ன வயசுல இருந்து அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ் ரேடியோல கேட்டு பழகி போச்சு. இப்போ எல்லாமே லைவ் டெலிகாஸ்டா இருக்கு. ஸோ நம்ம பேச போறது 2 பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ். நாளைக்கு ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் எம்சிஜி அண்ட் காலாகாலமா எம்சிஜில இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ஃபேமஸ். ஸோ பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் எம்சிஜில. அப்புறம் நமக்கு மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா அட் த செஞ்சுரியன் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ். லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால சில வருஷம் பாக்ஸிங் டே டெஸ்ட் இருந்திருக்கு, சில வருஷம் இல்ல. எம்சிஜில எப்போதுமே இருந்திருக்கு. அது ஒரு ட்ரெடிஷன். ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை பத்தி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியா ஆஸ் எக்ஸ்பெக்டட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான், ஐ திங்க் ப்ராப்ளி த வீக்கெஸ்ட் பாகிஸ்தான் போலிங் லைனப் எவர் டு டோர் ஆஸ்திரேலியானா இதுதான். வசீம், வக்கார், ஷோயப் அக்தர், சக்லைன் முஷ்டாக் வச்சுனே ஒரு சீரீஸ் ஜெயிக்காத பாகிஸ்தான் இந்த போலிங் லைனப் வச்சுன்னு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு வேற ஏதோ அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடின 2-3 பிளேயர் கூட இன்ஜர்டு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் மேபி டிஃபீட் வில் நாட் பி ஆஸ் காம்ப்ரஹென்சிவ் அஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஆனா நிச்சயமா தோத்து போயிடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா இது ஆஸ்திரேலியா டு பீட் தெம் ரொம்ப கஷ்டம். இந்தியா தான் அதை கன்சிஸ்டன்டா பண்ணாங்க. ஏன்னா இந்தியா வந்து இந்தியா பேட்டிங் சாலிடிட்டி இருந்தது, பிளஸ் போலர்ஸ் இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் சீரீஸ்ல வந்து இந்தியா பி டீம் லிட்டரலி விளையாடி அந்த ஃபைனல் டெஸ்ட் ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் கிட்ட அதே ஸ்பிரிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஐ ஃபீல் இட் இஸ் கோயிங் டு பி ஆஸ்திரேலியா. செஞ்சுரியன் லாஸ்ட் டைம் இந்தியா டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதே மாதிரி செஞ்சுரியன்ல நடந்தது. பட் இட் வாஸ் நாட் த பாக்ஸிங் டே டெஸ்ட். டிசம்பர் 12-13 இருந்தது அந்த டெஸ்ட் 2020ல. இந்தியா அந்த டெஸ்ட்டை வின் பண்ணாங்க. கேஎல் ராகுல் இன்ஃபேக்ட் ஒரு செஞ்சுரி அடிச்ச இந்தியாவை வின் பண்ணாங்க அந்த டெஸ்ட்டை. ஆனா அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து கூட தேர்ட் இன்னிங் சரியா ஆடாம அண்ட் போலிங் வாஸ் நாட் அப் டு த மார்க், தோத்துட்டாங்க. ஸோ இந்தியா இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிச்சதே கிடையாது டெஸ்ட் சீரீஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைனல் ஃப்ரான்டியர். பிகாஸ் வேற எல்லா கண்ட்ரிலையும் போய் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சாச்சு, சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிக்கல. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு வின் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா அடுத்த டோர் எப்போன்னு தெரியல, மேபி 3-4 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இருக்கலாம் அடுத்த டோர். அதுக்குள்ள பும்ரா, அஸ்வின், ரோஹித், விராட் இவங்க டெஃபினட்டா இருக்க மாட்டாங்க. கேஎல் ராகுல் கூட ஹி வில் நாட் பி தேர். ஸோ இந்த கோர் குரூப் இருக்காது. இது ஸோ பெஸ்ட் சான்ஸ் ஃபார் இந்தியா டு வின் இஸ் நவ். ஸோ இந்தியாவோட 11 எப்படி இருக்கும்னா ரோஹித் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால், கில், கோலி, கேஎல் ராகுல் is going to make his debut as a test keeper. அவர் 47 டெஸ்ட் ஆடிருக்காரு, பட் டெஸ்ட் கீப்பரா இதுதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் at 6, ஜடேஜா 7 certain, and 9, 10, 11 பும்ரா, சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. அஸ்வினா டாக்கூரான் தான் டிபேட். இது எவ்ரி ஓவர்சீஸ் டெஸ்ட் மேட்ச் இந்த டிபேட் வருது, அண்ட் ஃபார் சம் ரீசன் டாக்கூர் கெட்ஸ் பிக்ட். இந்த வாட்டியும் அதே தான் நடக்கும். ஐ டோன்ட் சி எனி டிஃபரன்ஸ். கீழே பார்ப்பாங்க, மேலே பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓகே அட்மாஸ்பியர் இந்த மாதிரி இருக்கு, ஷார்துல் டாக்கூர் வில் கெட் அஸ் தி பிரேக் த்ரூ சொன்னாங்க. அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை, பட் தே வில் பிக் ஷார்துல் டாக்கூர், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ தட் இஸ் மை ஃபீலிங் ஃபார் த ப்ரெடிக்ஷன் ஃபார் த 11. செஞ்சுரியனை பொறுத்த வரைக்கும் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹேவ் மோர் சக்சஸ் தென் டீம்ஸ் பேட்டிங் செகண்ட். ஸோ டாஸ் ரொம்ப குரூஷியல் செஞ்சுரியன்ல. பிளஸ் ஃபர்ஸ்ட் டே ரெயின் எஃபெக்டடா இருக்கலாம், பட் சவுத் ஆப்பிரிக்கால கேம் ரொம்ப ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ ரெயின் இருந்தா கூட நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அங்கெல்லாம். ஸோ எப்படியும் ரிசல்ட் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம டே 1 ஓட ப்ரொசீடிங்ஸுக்கு அப்புறம் இன்னும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணுவோம், மெல்பர்ன்ல என்ன நடந்தது, செஞ்சுரியன்ல என்ன நடந்ததுன்னு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க, you will get notifications. Please continue to support, and we will talk cricket on this channel.